நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணும்னா பெல் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் என்ன லைக் செய்தில்லைன்னா இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 மெனு வரும். இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய், உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். அப்படின்னா இப்போது எல்லாருமே உங்கள் வீட்டில் எப்போவுமே நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள, அதாவது உங்கள் அக்கா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உங்கள் ஒய்ஃப், உங்கள் சிஸ்டர், இந்த மாதிரிப்பட்ட அவங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்ஸ், ஏதாவது ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்க இருந்த இடத்துல இருந்து அவங்க மொபைல் மூலயமா உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து அவங்க மொபைலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற விஷயம் டீம் வியூவர் தான். நம்ம இது வரைக்கும் டீம் வியூவர் பற்றி பார்த்துருப்போம். அது கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் தான் பார்த்துருப்போம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் விருப்பப்பட்ட யாரோட மொபைல் வந்தாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் தப்புனா விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஒரு பொண்ணோட மொபைல் இப்போ ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட அந்த பொண்ணு ஆண்கள் பசங்கன்னா சரி பண்ணுவாங்க, அந்த பொண்ணுகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட அவங்க மொபைல் கடையில் கொண்டு கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு சப்ப மேட்டராக தான் இருக்கும். ஆனால் அவன் அதை ஈஸியாக பயன்படுத்திய ஃபோட்டோஸ் அது இது எல்லாம் டெலிட் ஆனதை கூட ரெக்கார்ட் பண்ணி எடுத்துப்பான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன ஒரு விஷயங்களுக்கு கூட அவங்க கடைகளுக்கு போகாமல் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் உங்கள் இருந்த இடத்துல இப்போ எல்லாத்தையுமே கண்டிப்பாக லேப்டாப் இருக்கும். இல்லைன்னா உங்கள் ரூமில் தான், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் ரூமில் தான் உங்கள் நண்பர்களோட லேப்டாப் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க லேப்டாப் மூலியமாக நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டில் உள்ள அவங்களோட மொபைல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக அவங்களோட ரிப்பேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் டீம் வியூவர் தான். டீம் வியூவர் நான் சொல்கிற ரெண்டானா அப்ளை டவுன்லோட் பண்ணுவோம். ஒன்று உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ண லிங்க் நம்மளுடைய சாஃப்ட்வேரில், அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருப்பேன். எப்படி டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை நான் சொல்லி தந்துடுறேன். இந்த வீடியோக்கு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிப் திஸ் ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் .net அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகும். அதில் குறிப்பிட்ட வீடியோக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். எப்படின்னா டீம் வியூவர் ஃபார் கம்ப்யூட்டர் தனியாட்டு, டீம் வியூவர் ஃபார் ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறம் கீழே அது ஒர்க் பண்ணுன்னா சாம்சங் மொபைலுக்கு தனியாக ஒரு ஆட் ஆன் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா www.androidsupersstars.net குறிப்பிட்ட வீடியோக்கெல்லாம் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணுற டீம் வியூவர் தனியாக ஒரு லிங்கும், சாம்சங் சாஃப்ட்வேருக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் தனியாக, அதாவது ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேருக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் தனியாக ஒரு லிங்கும். அது கீழே இது ஒர்க் பண்ணணும்னா, இது ஒர்க் ஆகணும்னா மொபைலில் ஆட் ஆன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆட் ஆன் எப்படின்னா சாம்சங் ஆட் ஆன் பண்ணுறது லிங்க் தனியாக, லெனோவோ மொபைல் ஆட் ஆன் தனியாட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 ஆட் ஆன் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் அந்தந்த ஆட் ஆன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் அந்த டீம் வியூவர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இப்படி தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில், அதாவது உங்கள் லேப்டாப்பில் உங்களோட டீம் வியூவர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் கொடுத்துருக்கிது, உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் பாருங்கள், பார்ட்னர் ஐடி அப்படின்றது மொபைலில் இருக்கிற உங்களோட ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி நீங்கள் கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னோட ஐடி கொடுக்குறேன், 5932787888 கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், கனெக்ட் டு பார்ட்னர் அப்படின்னு கம்ப்யூட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறேன். இதுவே உங்கள் மொபைல் உங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் ஒய்ஃபோட மொபைலு இல்லை உங்கள் யாரோட மொபைலோ உங்கள் ஊரில் இருக்குது, அதை நான் இப்போ கனெக்ட் கொடுத்துக்கிட்டு நான் இப்போ ரிமோட் கனெக்ட் டு பார்ட்னர் கொடுக்குறேன். சரியா? கொடுக்கும்போது என்னோடய மொபைல் பெர்மிஷன் கேட்கும், அலோ கேட்கும். அலோ கொடுக்கும்போது நான் அலோ கொடுக்குறேன். அலோ கொடுக்கும்போது என்னோடய மொபைலோட ஸ்க்ரீன் நான் இங்கே இருந்துக்கிட்டு, அதாவது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே இருந்துட்டு உங்கள் மொபைலை உங்கள் சிஸ்டர், அதாவது உங்கள் ஒய்ஃபோட மொபைல் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ஓகே, உங்களோட மொபைல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும், ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே அவங்களோட மொபைல் ஈஸியாக எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ ஏதாவது ஒய்ஃபை மாற்றணுமோ ஒய்ஃபைலாம் மாற்றிக்கிட்டு என்னென்ன மாற்றணுமோ எல்லாம் அவங்களுக்கு தெரியல, எப்படியாக உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களோட மொபைல் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கேலரியில் போகலாம், என்ன அப்ளிகேஷன் வேணாலும் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளே ஸ்டோர் நீங்கள் போகலாம். அதாவது அவங்க மொபைல் நீங்கள் கையில் எடுத்து வச்சிருக்கிறது சமம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது சாஃப்ட்வேர்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களோட மொபைல் ஆப்ரேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் அவங்கள்ட்ட தேவையான சாஃப்ட்வேர் இங்கேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இது. அது மட்டும் இல்லை, இந்த டேஷ்போர்ட் அப்படின்ற இருக்குல்ல, டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட மொபைலோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா CPU எவ்வளோ, என்ன பெர்சன்டேஜில் இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்குது, பேட்டரி எவ்வளோ இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, டிவைஸ் ஸ்டோரேஜ் எத்தனை
பெர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, எஸ்டி கார்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, மொபைலோட சீரியல் நம்பர், மொபைல் என்ன கம்பெனி, மொபைலோட மாடல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் 5.1 மார்சமோலோவா, ஐஎம்இ நம்பர், ரெசல்யூஷன், லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, ப்ளூடூத் ஆஃபில் இருக்கா, ஒய்ஃபை ஆனில் இருக்கா, ஐபி அட்ரஸ், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கணும்னா நான் அவங்களோட மொபைல் நமக்கு இருந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் அவங்க மொபைல் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து செட்டிங்ஸில் வந்து அவங்க மொபைலில் வந்து என்னென்ன ஒய்ஃபை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அவங்க மொபைலில் வந்து டீம்வியூவர் மூலமாக சேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹாய்னு அடிக்கிறேன். ஹாய்னு அடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் வந்து மேலே வந்து ஹாய்ன்ட்டு இருக்குது பாருங்கள், மெசேஜ் வந்துருக்குல்ல, இதே மாதிரி தான். அதாவது நீங்கள் மொபைலில் அவங்களோட மொபைல் வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. அவங்க இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட வீட்டில் உள்ள பொம்பளைங்க கூட எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லா சமயம் ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் படிக்க போயிருப்பாங்க, ஊரில் தங்கி படிப்பாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு கடைகளுக்கு தான் போவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாரும் வந்து நல்லவனாக இருப்பாங்க மாட்டா, சில கேப் மாதிரிகள்லாம் இருப்பானுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மொபைல் கிடச்சுன்னா ஒரு பொண்ணோட மொபைல் அல்ல பொம்பளோட மொபைல் யார் என்ன கிடைச்சாலும் சரி ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது டெலிட் பண்ண ஃபோட்டோஸாக கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றுமே வேண்டாம், அவன் மொபைலில் வந்து என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் கூட அந்த பொண்ணோட ஜிமெயில் ஐடி தெரிஞ்சால் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பாதுகாக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் தான் இது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். வெளிநாட்டிலுடைய மக்கள், அதோட சில ஹஸ்பண்ட்மார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், எங்களோட வந்து அக்கா தங்கச்சிகளோட மொபைல், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட மொபைல், அம்மாவோட மொபைல், ஃப்ரெண்ட்ஸோட மொபைல், இந்த மாதிரிப்பட்ட மொபைல்ஸை வந்து நீங்கள் உங்கள் வெளிநாட்டிலேருந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவை வந்து ஒரே ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர். உங்கள் மொபைல் உங்கள் ரூமில் கூட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பாக லேப்டாப்ஸ் இல்லாமல் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மொபைல் இன்ஸ்டால் நான் தந்திரியோட டீம்வியூவர் லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி ஆப்ரேட் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ஒரு பிளேஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை. நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைன்னா வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணும்னா வந்து பில் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் இன்னும் லைக் செய்தில்லைன்னா வந்து இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து 3 மெனு வரும். வந்து இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கன்னா வந்து நாங்கள் எப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில்